வீதிகள் தோறும் தொங்கி ஊசலாடும் வயர்கள் விபத்துகளை ஏற்படுத்தி உயிர்களை ஊசலாட வைத்து விடுகிறது. டெலிபோன் வயர், இன்டர்நெட் வயர், கேபிள் டிவி வயர், இது மட்டுமல்லாமல் தெரு விளக்குகளுக்கு செல்லும் மின்சார கம்பிகள் கூட தாழ்வாகவே தொங்குகின்றன. சென்னை ராயபுரம் கல்மண்டபம் பிரதான சாலையில் சென்ற அசோக் என்ற இளைஞரின் வாகனத்தில் தனியார் இன்டர்நெட் சேவை கேபிள்கள் சிக்கின. இதை கண்ட போலீசார் சத்தமிட வாகனத்தில் இருந்து சறுக்கி விழுந்தார் அசோக். அவரது வாகனம் பேருந்தின் அடியில் சென்றது. இதுபோலவே ஆங்காங்கே தெரிந்தும் தெரியாமலும் நடைபெறும் விபத்துகள் ஏராளம். மின்சார வாரியம் என்ன சொல்லியிருக்குன்னா, அந்தந்த பகுதிகளும் குறிப்பாக சென்னையில் இருக்கக்கூடிய வார்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அதிகாரிகளும் அதுக்கு பொறுப்பு எடுத்துக்கணும். அந்த கேபிள் ஒயர் மின் ஒயரில் கட்டியிருந்து அதன் மூலிமா விபத்து நடந்ததுன்னா அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஏஇயாக இருக்கட்டும், ஜோனல் ஆஃபீஸர் தான் அதுக்கான முழு பொறுப்பு எடுத்துக்கணும்னு சொல்லியும், ஆனால் இன்றைக்கி முழுக்க பார்த்திங்கன்னா அந்த மின்கம்பமாக, அது நீங்கள் சொன்ன மாதிரி மின்கம்பமாக ஒயரான்னு தெரியாது, பண்டலாக தொங்கும். இது பல வருடங்களுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா காப்பர் லைனில் இருந்தது. கட் பண்ணிவிட்டு பேலன்ஸை எடுத்து சுற்றி அவங்க பைக்கில் எடுத்துகிட்டு போய் அவங்க எங்கே நியர்பை அந்த காயலங்கடையில் இருக்கோ அதில் போட்டுட்டு அவங்களுக்கு கிடைக்கிற 5-10 கிடைக்கிறத லாபமாக எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த ஃபைபர்னு சொல்லிட்டு இருக்க ஒயர் பார்த்திங்கன்னா இதில் சைனா ப்ராடக்ட்டு, எதுவுமே ரீசைக்கிளே பண்ண முடியாதுன்ற ஒரு சூழலில் இது அங்கங்கே விட்டு போயிடுறான். இணையம் இல்லை என்றால் எதுவும் நடக்காது என்பது உண்மைதான். என்றாலும் வரைமுறையின்றி கொண்டு செல்லப்படும் வயர்கள் ஒவ்வொரு நாளும் விபத்துகளை ஏற்படுத்துவதையும் யாராலும் மறுக்க முடியாது. மின்கம்பங்களிலும் சாலைகளின் ஓரங்களிலும் தெருக்களிலும் குவிந்து கிடக்கும் வயர்கள் சிங்கார சென்னையின் அழகை குலைக்கும் அவலங்கள்தான். விபத்துகளை ஏற்படுத்தும் விதமாக உள்ள இன்டர்நெட் வயர்கள், டெலிபோன் வயர்களை சரியான முறையில் கொண்டு செல்ல அறிவுறுத்த வேண்டும் என்பது மாநகராட்சிக்கு மக்கள் விடுக்கும் கோரிக்கை. பாக்ஸ் வச்சு அந்த பாக்ஸ்லேருந்து டைரெக்டாக 100 வீட்டுக்கும் ஒரு கனெக்ஷன் போயிடணும். அந்த பாக்ஸ் தான் டெம்பரவரி. அங்கேருந்து நீங்கள் எந்த வீட்டுக்கு என்ன லைன் வேணுமோ அவங்க மாற்றிக்கணும். அந்த மாதிரி ஒரு சிஸ்டம் கொண்டு வந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறோம். ஆனால் அது 100 வருடங்களுக்கு அப்புறம் வர்றதை இப்போவே சிந்திச்சு இந்த சென்னை மாநகராட்சி, தமிழக அரசும் உடனடியாக நடவடிக்கை எடுத்தால் நல்லாயிருக்கும். ஏன்னா நாள்தோறும் இன்றைக்கி கூட ஒரு இறப்பு நடந்துக்கிட்டே இருக்குது, விபத்து நடந்துக்கிட்டே இருக்குது. ஒயர் மூலியமாக அங்கங்கே ஒயர் கட் பண்ணி போடுறதுனால கழுத்தில் மாட்டி இறந்து போன வாரம் கூட சிந்தாகிரிப்பேட்டெல்லாம் நடந்தது. இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கொடுமையாக இருக்குது. இதை உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும். அரசு முன்னாடி இருந்து நடத்திக்கணும். சென்னையில்தான் இப்படி என்றால் தென்காசியில் ஒரு ஆட்டோ மற்றும் இருசக்கர வாகனத்தில் இன்டர்நெட் வயர் சிக்கி விபத்து ஏற்பட்டுள்ளது. மின்சார வயர்களை பூமிக்கு கீழ் கொண்டு செல்வதைப் போலவே இன்டர்நெட், டெலிபோன் மற்றும் கேபிள் வயர்களை பூமிக்கடியில் கொண்டு செல்லும் திட்டம் உருவாக்கப்பட்டால்தான் இதற்கு தீர்வு கிடைக்கும். அதுவரையில் சிக்கலாக செல்லும் வயர்களில் சிக்கிக் கொண்டுதான் இருக்கும் சென்னை மக்களின் வாழ்க்கை. மாலை முரசு செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ராகுல் மற்றும் ஜெகதீஷுடன் செய்தியாளர் செம்பரத்தி.